வந்திருக்கோம் பெங்களூர். வாங்க ரிசப்ஷன் ஹால் காட்டுறேன், உள்ள வாங்க. அத்திப்பழத்துல ஐஸ்கிரீம் செமையா இருக்கு. ஹாய், ஃபுல்லுமே ஸ்நாக்ஸே தான். சொல்லுப்பா. மேக்கப் பயங்கரமா இருக்கு. இங்க வந்திருக்கோம் பெங்களூர், கிளையண்டோட கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். மண்டபம் சும்மா பட்டாசா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, இங்கெல்லாம் மேக்கப் போடாம இந்த மண்டபத்துக்கு வாங்க. கார் பார்க்கிங் மட்டும் பாருங்க, ஃபுல்லுமே கார் பார்க்கிங் தான். உள்ள ஒரு ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்குது. வெளியே எதுக்குன்னு தெரியல, குட்டியாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த பேப்பர் வெடிக்கிற மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் டான்ஸ் மாதிரி ஏதோ நடக்கும் போல். நைட்டு பார்த்தா தெரியும் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்ட்டு. வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. இங்கே உள்ளே வந்தோடனே 4 o'clock வந்து சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தர்றான்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னா ரவா இட்லி, சமோசா, குலோப் ஜாமுன் எல்லாம் வச்சு சின்னதாக ஒரு மினி டின்னர் செட்டே ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க, வரவேற்பு கணேசையாவை எப்படி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, அழகழகா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். அந்த பக்கம் இன்னும் பெஸ்டா ஒருத்தர் இருக்காரு. வாங்க எல்லாம் இங்க பாருங்க, சிவன் பார்வதி இப்படி அலங்காரம் பண்ணி எப்படி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. என்ன தெரியுதுங்களா? இது கொம்பு தேங்காய் கலசம் பாருங்க. வரவேற்புக்காக வச்சிருக்காங்க தேங்காய் கலசம். வாங்க ரிசப்ஷன் ஹால் காட்டுறேன், உள்ள வாங்க. உள்ளே பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. ஸ்டேஜ் பார்க்குறதுக்கெலாம் ஒரு மாதிரி வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்த்தா செமையாக இருக்குது. இவங்க என்னமோ உட்காந்து என்னமோ செட் பண்ணிட்டுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, பொண்ணு மாப்பிள்ள வரதுக்கு எதுக்குன்னு தெரில. இந்த சைடில் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. மேலையெல்லாம் பார்த்தோம்னா அந்த சீரியல் செட்லாம் போட்டு அந்த டெக்கரேஷன் லைட்லாம் வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் கலர் லைட்டெல்லாம் மாற மாற ஒரு மாதிரி அழகாக செம கிராண்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுங்க ஒரு டைம் ஆச்சு, வேறு லெவலில் இருக்குது. உள்ளேயெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா வெளியே வெல்கம் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த மொஜிட்டோ, அந்த ஆப்பிள் ஜூஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு அப்புறமா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்நாக்ஸுக்கு முந்திரி, பாதாம் வறுத்து கொடுத்துருக்காங்க, அதுவும் சாப்பிட்டுருக்கோம். இது வந்து சாட் ஐட்டம் ஸ்டாலு. பானிபூரி மட்டும் ஒரு 3 ஸ்டால் போட்டிருக்காங்க. ஒன்று போட்டால் எப்படின்னு பத்தாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் போல். அதனால் பானிபூரிக்கு மட்டும் ஒரு 3 ஸ்டால் இருக்குது. பானிபூரி ஸ்டாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம்னா அந்த நம்ம பீச்சில் எல்லாம் வைப்பாங்களே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதை போட்டு ஒருத்தங்க செல் பண்ணிட்டுருந்தாங்க. அது பக்கத்து கவுண்டரே பார்த்தோம்னா காட்டன் கேண்டி, அந்த ஒரு 3 கலர்ஸ் ப்ளூ, ஒயிட், அப்புறம் பிங்க் 3 கலர்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க காட்டன் கேண்டி. அது பக்கத்துலேயே பாப்கார்ன், எப்பயும் போல் நார்மல் பாப்கார்ன், இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்டால் மாதிரி பக்கத்துலேயே போட்டு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. கல்யாணத்துல மசாலா பொரி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். சூப் கொடுக்குறாங்க, டொமேட்டோ சூப்பு. அது வெஜ் மான்சோ. வெஜ் மான்சோ ಊದಿ ಕುಡಿ ಅಲ್ಲಿ ಕುಡಿದಾಟು ಹೆಂಗಲ್ಲಿ ಇರಬೇಕು. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அங்க சொல்லு, அங்க சொல்லு. சூப்பரா இருக்கு. இப்பதான் பாக்க நல்லா இருக்கு. அவக்கு நிறுத்த செமையா இருக்கு. டொமேட்டோ சூப்பு. டொமேட்டோ சூப். டொமேட்டோ சூப்ல டொமேட்டோ. ஐயோ நம்மளே கவர் மாஸ்டர். எஸ்கே வரும். எஸ்கே இன்னும் டிஃபன் சாப்பிடல, சும்மா சிற்றுண்டி மட்டும் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அத்திப்பழத்துல ஐஸ்கிரீம் செமையா இருக்கு.
இதெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல, அத்திப்பழத்தில் ஐஸ்கிரீம்லாம் வருன்ட்டு. நம்ம கேமராமேன் கொடுக்கலாம், அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஐஸை காட்டுங்க. இந்த அத்திப்பழம் தோசை இல்லடா, இந்த அத்திப்பழம் கவி உண்மைங்க. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து எல்லாம் நிற்கும் போது தான் தெரியுது டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி இது வைக்கிறாங்க போல். அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போய் கோஆர்டினேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு. மறுபடியும் ஒரு டைமு இருக்கும். வெளியே ஒரு 10 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் போச்சு. உள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரை ஐஸில் எடுத்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த பனிமூட்டை மாதிரி கீழே வரணும்ல, அது ரெடி பண்ணுறதுக்கு. அப்படியே பார்த்தோம்னா அந்த ட்ரை ஐஸ் பபுள்ஸ்குள்ளே ஒரு மிஷின் மாதிரி வச்சு பபுள்ஸ் விட்டுட்ருக்காங்க. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு வந்து அந்த அப்போ நம்ம பார்த்தோம்னா கீழே உட்காந்து ரவுண்ட் அவனை ரெடி பண்ணிட்டுருந்தாங்க இல்லையா, அது ஒரு வண்டி மாதிரி செஞ்சுட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை அதில் உட்கார வச்சு அப்படியே கூப்பிட்டு வரும்போது அந்த ட்ரை ஐஸ் அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த ட்ரை ஐஸ் தூக்கி போட்டாங்க. அப்படியே கீழே பனிமூட்டமாக ஆகிடுச்சு. சூப்பராக அப்படியே ஒரு பனி பிரதேசத்தில் இருக்க மாதிரி செமையாக ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை வந்து இந்த வண்டியில் தான் பின்னாடி உட்காந்து 2 பேர் தள்ளிட்டு வராங்க. ஸ்டேரிங் மாதிரிலாம் வச்சு திருப்பதுக்கெலாம் ரெடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே டான்ஸ் ப்ரோக்ராமும் போய்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்கள கூப்பிட்டு வரும்போது வரவேற்புக்கு வந்து ஒரு டான்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே அது கீழே வந்து நம்ம மேலே பட்டாலே ஜில்ஜில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு போனோடனே ஃபேமிலியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி ஸ்டேஜெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் மாதிரியும் அந்த ட்ரை ஐஸ் எல்லாம் போட்டு அந்த புகை மாதிரி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. ஏம்மா ஒரு 50 ரூபா தர தலைமையில் அப்படியே 5 நிமிஷம் ஓட்டிகிட்டு போப்பா, நல்லா இருக்குது. ரிசப்ஷன் ஹால்லேருந்து நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சு. அதெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இது ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இது பாப்பட். இது அடுத்து வந்து இந்த பேபிகார்ன் சில்லி, இந்த சோளம்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் வெஜ் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ சில்லி என்னன்னு தெரில. அப்புறம் வெண்டைக்காய் சில்லி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. பாயசம் தனியாக கீழே வச்சுருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலன்னா நிறைய வருது. வாய் ஊறுது. சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டே சொல்லலாம். இன்னொன்று வச்சுருக்காங்க ஹனி கிளேஸ்டு இது காளான் நம்ம இது ஒன்று. அப்புறம் இது ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வச்சாங்க. சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஊரில் நம்ம இரும்பல் டானிக் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது ஐட்டம். என்னால் வீடியோ எடுக்க முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சாப்பிட போகிறேன். நம்ம ஊர்லலாம் தாம்பளை பை வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்போது தான் வைப்பாங்க. இவங்க பாருங்களேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பந்திக்கே கொண்டு வந்து நம்ம டேபிளுக்கே தாம்பளை பை வச்சுட்டு போயிடுறாங்க. அம்மா ரெடியா? ரெடிப்பா. நேத்து நைட் ஃபங்க்ஷன் போனோம். இப்ப காலையில 7 மணிக்கு என்னமோ பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். வந்து திரும்ப ரெடி ஆகி முகூர்த்தம் வந்து நம்மள மாதிரி காலையில வைக்கல. இவங்க 12 to 1:30 வரைக்கும் முகூர்த்தம். திரும்ப ஒரு தடவை வந்து ரெடி ஆகி முகூர்த்தத்துக்கு போகணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து தனியா ஒரு ஸ்பேஸே வந்து இவங்க லக்கேஜ் மட்டும் ஒரு நாளைக்கு 3 செட்டு கொண்டு வந்திருக்காங்க. பெரிய விஐபி கல்யாணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி சிம்பிளா தாங்க ரெடி ஆயிருக்கோம். சிம்பிளா ஜாஸ்தியாலாம் ரெடி ஆகும். பூஜைன்னு சொன்னீங்க, யாருமே இல்ல, ஹாலே காத்து வாங்குது. இல்லப்பா, முக்கியமானவங்க மட்டும்தான் இந்த பூஜைக்கு வந்திருக்காங்க. அவங்க டெக்கரேஷன் மலர் டெக்கரேஷன் பார்க்கலாம். நேத்து இருந்து வித்தியாசமா இருக்கு. இப்போ முகூர்த்தத்துக்கு வேற மாதிரி போடுறாங்களா? அந்த கோயில் செட்டப்ல இருக்குல்ல, பெரிய கோயில் செட்டப்பே இருக்கு.
இது பொண்ணு மாப்பிள்ளை நடந்து போகிறதுக்கா? நடந்து போகிறதுக்கு பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. கோயில் மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாசக்கதவு, சாமி இருக்கிற மாதிரி. இது வந்து தாலி கட்டுற இடம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வரா பூஜைக்கு. வரலட்சுமி அம்மனை எப்படி டெக்கரேஷன் பண்ணி எப்படி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க. என்ன தெரியுதுங்களா? பொண்ணை தூக்கிட்டு வந்து பல்லக்கு. இன்னும் டெக்கரேஷன் பண்ணல, இனிமேல் தான் பண்ணுவாங்க. அம்மா காஃபியா? காலையில் காஃபி குடிக்கிறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணல. இங்கே பார்த்து சாப்பிட்டு சார் உண்டு காஃபி. நீ பார்த்தியா இவங்க இந்த இதில் கூட உங்க பேர் போட்டிருக்காங்க, கேட்ரிங் பேர். எல்லாத்துலேயும் கேட்ரிங் பேர் போட்டிருக்காங்க. விளம்பரம். காஃபி சாப்பிடலாம். காலையில் முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டு வந்துட்டுருக்காங்க. நேற்று நைட்டு மாதிரியே டான்ஸ் எல்லாம் வச்சு மாப்பிள்ளையை வந்து கிராண்டாக வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இப்போ அதே டான்ஸ் குரூப் தான் பொண்ணை வந்து செப்பரேட்டாக வந்து வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பல்லாக்கில் வச்சு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மக்களே உள்ள பொண்ணு மாப்பிள்ளையே வர்றதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தோம்னா அம்மா, அத்தை, பாப்பா எல்லோரும் எஸ்கேப். எங்கே போனாங்கன்னு பார்த்தோம்னா வெளியே வந்து இந்த தேங்காய் பால் பாயசமும் பன்னீர் சில்லி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றத வேலையாக இருக்குது 2 நாளா. இவனுக்கு இவங்க மத்தியானம் தான் முகூர்த்தம் வச்சுருக்காங்க. இன்னும் மத்தியானம் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஸ்நாக்ஸே வயிறு நம்பிருச்சு. இப்போ தான் அந்த தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இப்போ பானிபூரி, மசால் பூரி கொடுத்துட்ருக்காங்க. சைட்லேயே மசால் பூரியும் கொடுத்துட்ருக்காங்க. இது சாப்பிட்டாலே போதும் போல், ஃபுல்லாக வயிறு நம்பிடும். என்னம்மா 2 பேர் பைய வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு கொடுத்த பையி இவளுக்கு ஏதாவது கிடைக்குமா? அவ பக்கத்துல வந்துட்டா. தேங்காய், வெத்தலை பாக்கு, காஜு கட்டி கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. இது முகூர்த்தத்துக்கு கொடுத்தாங்க இந்த பையி. இந்த பை இது அதே தான், தேங்காய், வெத்தலை பாக்கு அதே தான். இது வந்து ரிசப்ஷன் முடிஞ்சது இது கொடுத்தாங்க. அப்புறம் அந்த போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அது என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னாங்க, எனக்கு தெரியல. அப்போ கொடுத்தாங்க பாரு, பெரிய பை தான். எப்படி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? என்ன இருக்குல்ல? உள்ள இருக்க பாரு, என்ன இருக்குன்னு பாருடா. கடாய் ஃபுல்லுமே ஸ்நாக்ஸே தான். வச்சு சாப்பிட்டு 1 வாரத்துக்கு மேலே சாப்பிடலாம் போலியா? இளநீர் பாரு, இளநீர் பாரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. இதுவா? இளநீர் சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு இளநீர். போய் தூரம் கொடுக்கும் பாருடா, சாக்லேட்டு இது எடுத்துடலாம். என்னது பாரு, சிப்ஸு என்னென்னமோ கொடுத்துருக்காங்கடா. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வருத்தம்னா குடும்பத்துக்கு ஒரு பை கொடுத்துட்டாங்கடா. இது மட்டும் தலைக்கணக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது குடும்பத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கடா. அது மொத்த பேருக்கும் கொடுக்கல, முக்கியமா அவளுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதாவது முக்கியமா விஐபிங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இங்க பாரு, எல்லாம் சிப்ஸ் கிப்ஸ் என்னென்னமோ இருக்கு. செம வேட்டலாம். இதெல்லாம் கடலை மிட்டாயா? கடலை மிட்டாய் தான். மிட்டாய், கடலை மிட்டாய், பருப்பு மிட்டாய், இதெல்லாம் ரோஸ் நம்ம போட்டிருக்கு. பருப்பு, நான் சாப்பிட்ற பருப்பு. சூப்பர் பிஸ்கட்டா. அவ கவிட்டு போறது பட்டு அடி வாங்கிடுவேன். கேக், கிரீம் கேக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற பிஸ்கட். நீங்க பாருடா, 90 கிட்ஸ் புளிஜாம். புளிஜாம் சூப்பர். புளிஜாம்லாம் கொடுத்துருக்காங்கடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு புளிஜாம், இது கிரீன் புளிஜாம், இது ரெட் புளிஜாம். ரெண்டுமே எனக்கு தான். அதே கேக்கு தான்.
சாக்லேட்டு பையன் சூப்பரா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டா கொண்டு போகலாம். பூனைக்குட்டி இருந்தா ஒன்று போட்டு கொண்டு போயிட்டா அது தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு இவ்வளோ வேணும் தூக்கி போட்டு போங்க. அவளையா அவளை தூக்கி போட்டு நான் அண்டாலாம் வாங்கணும். இது பூனைக்குட்டிக்கு தான். பேக் நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. பெரிய விஐபி கல்யாணம்னா கல்யாணம் தான், அருமையா பண்ணிட்டாங்க.